வெல்கம் டு ஐன்ஸ்டைன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4ல் 4th சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously. However, pump B can pump water in or out at the same water. If pump B is inadvertently run in reverse, then the tank will be filled in 30 minutes. How long would it take each pump to fill the tank by itself? Use Grammar's rule to solve the problem. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏபின்னு ரெண்டு பம்ப் இருக்கா, அதை நான் 1/L எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு 10 எழுதிக்கிறேன், அதையும் 1/L எழுதிக்கிறேன். இப்போ ரிவர்ஸ்ன்றதுனால 1/A அங்கே இப்படி கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. அப்போது நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ரிவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிவர்ஸில் ஃபால் ஆகும்போது 1/A மைனஸ் இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மறுபடியும் மைனஸ் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1/B அப்படி ஈக்குவல் டு அங்கே மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க 30 minutes, 1/13 எழுதிக்கிறேன். லெட் 1/A ஈக்குவல் டு இது வந்துட்டு நான் எக்ஸாக எடுத்துக்கிறேன், 1/Bயை நான் ஒய்யாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா 1/A இருக்கிற இடத்துல எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1/B இருக்கிற இடத்துலலாம் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது என்ன பண்ணுறோன்னா இங்கே கொடுத்துருக்காங்களா இந்த வேல்யூஸ்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸ் ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/A பதிலாக இங்கே வந்துட்டு எக்ஸ் போடுறேன், இங்கே ப்ளஸ் இருக்குது, 1/Bக்கு பதிலாக ஒய் ஈக்குவல் டு 1/10 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 1/Aக்கு பதிலாக எக்ஸு, இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே மைனஸ் போட்டாச்சு, 1/Bக்கு பதிலாக ஒய் ஈக்குவல் டு 1/13 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் டெல்டா ஈக்குவல் டு இது கிராமர்ஸ் ரூல் படி எழுதும்போது நமக்கு டெல்டா ஈக்குவல் டு 1 ஒய்க்கு பதிலாக -1 கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணோம்னா -1, இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணோம்னா 1. ஆல்ரெடி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கும், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -2. அப்புறம் டெல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க வேல்யூலாம் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். 1/10, 1/13, இங்கே இருக்க 1 அப்படி போட்டுக்கணும், -1 அப்படி போட்டுக்கணும். இது இன்ட்டு பண்ணும்போது -1/10 ஆகும், இது இன்ட்டு பண்ணும்போது -1/30 ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இது கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது -30, இது கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது -10, இது இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 300 கிடைக்கும். ஈக்குவல் டு -30 ப்ளஸ் -30 -10 வந்துட்டு -40/300 அப்படி போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணோம்னா -2/15 கிடைக்கும். அடுத்து டெல் ஒய் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்க 1 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இங்கே கொடுத்துருக்க வேல்யூவை இந்த சைடு ஒய்க்கு பதிலாக ஒயிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/10, 1/13 போடலாம். ஈக்குவல் டு இது இன்ட்டு பண்ணும்போது 1/30, இது இன்ட்டு பண்ணும்போது -1/10 வரும். ஈக்குவல் டு இது கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 10 மைனஸ் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 30 ஆயிரும் /300 அப்படின்னு சொல்லி போடுச்சு. 10 - 30 -20/300 வந்துடும். இது கேன்சல் பண்ணோம்னா -1/15 நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸு ஒய்யும் கண்டுபிடிக்கணும்னா கிராமர்ஸ் ரூல் படி நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல் ஈக்குவல் டு டெல் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு -2/50 அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் டெல்டாவோட வேல்யூ வந்துட்டு நமக்கு -2 கொடுத்துருக்காங்க, -2 போட்டாச்சு. இது நம்ம என்ன பண்ணலான்னா இது இன்சைட் கொண்டு வந்துட்டு இதை இன்ட்டு 1/2 பண்ணோம்னா இந்த நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/15 நமக்கு கிடைக்கும். y ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் ஈக்குவல் டு -1/15/-2 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த 1/15 அப்படியே வச்சுட்டு இதை 1/-2 இன்ட்டு பண்ணுறோம். அப்போது இது இந்த மைனஸும் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும், இது அப்படியே இருக்கும். இது என்ன பண்ணுறோம்னா இது மட்டும் இன்ட்டு பண்ணுறோம், இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கனால 1/13 போட்டுறோம். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா 1/A இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குல்ல அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/A ஈக்குவல் டு 1/15 நமக்கு கிடச்சிருக்கு. A ஈக்குவல் டு 15 minutes அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் B ஈக்குவல் டு 30 minutes. எப்படின்னா 1/Bயை வந்து நம்ம ஒய்னு எழுதியிருக்கோம், 1/B ஈக்குவல் டு 1/30. ஸோ B ஈக்குவல் டு 30 minutes. இது ஸ்டேட்மெண்ட்டில் எழுதும்போது பம்ப் A and B fill the tank by 15 minutes and 30 minutes respectively. Thank you.